வெல்கம் டு புதிய விடியல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 9th நியூ புக் சயின்ஸில் லெசன் 2ல் இயக்கம்ங்கிற பாடத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பாடத்தில் உள்ள முக்கியமான வினாக்களை பற்றி பார்க்கலாம். முதல் வினா, இயக்கம் என்பது எவ்வகை நிகழ்வு? இயக்கம் என்பது எவ்வகை நிகழ்வுன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு சார்பியல் நிகழ்வு. குடைராட்டினத்தில் சுற்றும் சமயத்தில் நாம் உணரும் விசை என்ன? குடைராட்டினத்தில் சுற்றும் சமயத்தில் நாம் உணரும் விசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைய விலக்கு விசை. துணி துவைக்கும் இயந்திரத்தில் ஆடையை உலர்த்த பயன்படும் விசை மைய விலக்கு விசை. துணி துவைக்கும் இயந்திரத்தில் ஆடையை உலர்த்த பயன்படும் விசை என்னன்னு பார்த்தீங்கன்னா மைய விலக்கு விசை. மைய விலக்கு விசை ஒரு மெய்நிகர் விசை. மைய விலக்கு விசை ஒரு மெய்நிகர் விசை. திசைவேகம் காலம் வரைபடத்தின் சாய்வு கொடுப்பது முடுக்கம். அதாவது திசைவேகம் காலம் வரைபடத்தின் சாய்வு கொடுப்பதுன்னு பார்த்திங்கன்னா முடுக்கம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றவர் இறுதி புள்ளியை அடைய எடுத்துக்கொண்ட நேரம் 10 வினாடி எனில் வெற்றியாளரின் சராசரி வேகம் என்ன? 10 மீட்டர் பர் வினாடி. அதாவது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றவர் இறுதி புள்ளியை அடைய எடுத்துக்கொண்ட நேரம் 10 வினாடி எனில் வெற்றியாளரின் சராசரி வேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் பர் வினாடி. மைய நோக்கு விசையின் எண்மதிப்பு. மைய நோக்கு விசையின் எண்மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா F=mv²/r. F=mv²/r. ஒரு பொருள் சுழி திசைவேகம் மற்றும் வரையறுக்கப்பட்ட முடுக்கத்தை கொண்டிருக்க முடியுமா? ஆம். ஒரு பொருள் சுழி திசைவேகம் மற்றும் வரையறுக்கப்பட்ட முடுக்கத்தை கொண்டிருக்க முடியுமானா ஆம், முடியும். முதல் இயக்க சமன்பாடு V=u+at. முதல் இயக்க சமன்பாடு என்ன பார்த்தீங்கன்னா V=u+at. இரண்டாம் இயக்க சமன்பாடு S=ut+1/2at². இரண்டாம் இயக்க சமன்பாடு S=ut+1/2at². மூன்றாம் இயக்க சமன்பாடு V²u²+2as. மூன்றாம் இயக்க சமன்பாடு V²u²+2as. முடுக்கத்தின் அலகு. முடுக்கத்தின் அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். எதிர்முடுக்கத்தின் வேறு பெயர். எதிர்முடுக்கத்தின் வேறு பெயர்கள் பார்த்தோம்னா வேக இறக்கம் அல்லது ஒடுக்கம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்முடுக்கத்தை வேக இறக்கம் அல்லது ஒடுக்கம் அப்படின்னு சொல்லலாம். நேராக செல்லும் ஒரு பொருளின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். நேராக செல்லும் ஒரு பொருளின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். வட்டப்பாதையில் செல்லும் பொருளின் இயக்கம் வட்ட இயக்கம். வட்டப்பாதையில் செல்லும் பொருளின் இயக்கம் வட்ட இயக்கம் எனப்படும். ஒரு புள்ளியை மையமாக கொண்டு மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் பொருளின் இயக்கம் அலைவு இயக்கம் எனப்படும். ஒரு புள்ளியை மையமாக கொண்டு மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் பொருளின் இயக்கம் அலைவு இயக்கம் எனப்படும். சமமான தூரத்தை சமமான நேர இடைவெளியில் கடந்து செல்லும் பொருளின் இயக்கம். சமமான தூரத்தை சமமான நேர இடைவெளியில் கடந்து செல்லும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம். வட்டப்பாதையின் மையத்திலிருந்து ஒரு பொருளின் மீது வெளிப்புறமாக செயல்படும் விசை. வட்டப்பாதையின் மையத்திலிருந்து ஒரு பொருளின் மீது வெளிப்புறமாக செயல்படும் விசை மைய விலக்கு விசை. பாலாடையை பிரிக்கும் கருவி எந்த தத்துவத்தின்படி செயல்படுகிறது? பாலாடையை பிரிக்கும் கருவி எந்த தத்துவத்தின்படி செயல்படுகிறது? மைய சுழற்சி தத்துவம். மைய சுழற்சி தத்துவம். திசைவேகம் காலம் வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கிறது? திசைவேகம் காலம் வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கிறது? நகரும் பொருளடைந்த இடப்பெயர்ச்சி. நகரும் பொருளடைந்த இடப்பெயர்ச்சி. ஒரு மகிழுந்து 20 மீட்டர் பர் வினாடி வேகத்தில் இயக்கப்படுகிறது. தடையை பயன்படுத்தி 5 வினாடிகள் இடைவெளியில் அது ஓய்வு நிலையை பெறுகிறது. இதில் ஏற்பட்ட எதிர்மறை முடுக்கம் என்ன? 4 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். ஒரு மகிழுந்து 20 மீட்டர் பர் வினாடி வேகத்தில் இயக்கப்படுகிறது. தடையை பயன்படுத்தி 5 வினாடிகள் இடைவெளியில் அது ஓய்வு நிலையை பெறுகிறது. இதில் ஏற்பட்ட எதிர்மறை முடுக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். வேகம் ஒரு ஸ்கேலர் அளவு. வேகம் ஒரு ஸ்கேலர் அளவு. திசைவேகம் ஒரு வெக்டர் அளவு. திசைவேகம் ஒரு வெக்டர் அளவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.